நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு 13 லட்சம் ரூபாய் செலவில் சொகுசு கேரவன் அமைத்து காளை வளர்க்கும் இளைஞர் ஒருவர் அசத்தி வருகிறார். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியைச் சேர்ந்த வேல்முருகன் என்ற இளைஞர் தனது ஜல்லிக்கட்டு காளைகளை பல பகுதிகளிலும் நடைபெறும் போட்டிகளுக்கு அழைத்து செல்கிறார். காளைகள் சிரமமின்றி பங்கேற்று வெற்றி பெற வேண்டி அவருக்கு சாலைப்பாளையத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் 13 லட்சம் ரூபாய் செலவில் சொகுசு கேரவன் அமைத்து கொடுத்துள்ளார். இதனால் மதுரை, திருச்சி, சேலம், கரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு எளிதில் சென்று வருகின்றார். இந்த மாதிரி கேட்டதுக்காக எங்களுக்காக மாட்டுக்கும் எந்த ஒரு சிரமம் இல்லாமல், பசங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் ஒரு 13 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த கேரவனை அமைச்சு கொடுத்தாருனே. ஃப்ரண்ட்டில் வந்து டிரைவர் கூட 2 பேர் முன்னாடி இருக்கானே. இதில் ஒரு 5 பசங்க முன்னாடி இருக்கலாம். மாட்டுக்கு இழுகயிறு, மாட்டு பொட்டு வைக்கிற பொட்டு, பூ, மாலை எல்லாம் முன்னாடி வச்சு போனேன். அதே மாதிரி பேக் சைடு 2 மாடு கொண்டு போனேன். எந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்கும் 2 மாடு கொண்டு போவோம். நீட்டாக மாட்டுக்கு சிரமம் இருக்காது. மாடு வந்து ரொம்ப லாங் ட்ராவல். இப்போ நாமக்கல் நாங்கள் மதுரை போனால் ஒரு 150 கிலோமீட்டர் வரணும். மாடு நீட்டாக நம்ம படுத்து ரெஸ்ட் எடுத்து காலைல போனால் நல்லா ஜெயிச்சு விளையாடும். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மின்சார கம்பங்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்ததில் அதில் பயணித்த பள்ளி மாணவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் 2 படுகாயமடைந்தனர். அச்சரப்பாக்கத்தில் உள்ள மின்சார வாரிய அலுவலகத்தில் இருந்து எலப்பாக்கம் கிராமத்திற்கு 6 மின்கம்பங்களை அசோக்குமார் என்பவர் டிராக்டர் மூலமாக ஏற்றி சென்றுள்ளார். அச்சரப்பாக்கம் அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் காட்டு கருணை கிராமத்தைச் சேர்ந்த அபிஷேக், அதே கிராமத்தைச் சேர்ந்த ரோஹித், திம்மாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கிஷோர் ஆகியோர் டிராக்டரில் ஏறி சென்றுள்ளனர். திருமுக்காடு என்ற பகுதியில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பள்ளி மாணவர்கள் 3 மற்றும் ஓட்டுநர் மீதும் மின்கம்பங்கள் விழுந்ததில் மின்கம்பம் இடையே சிக்கி படுகாயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை மீட்டு அச்சரப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த பின் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த பள்ளி மாணவன் அபிஷேக் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் 2 மாணவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.